ஹாய் வீவோஸ், ஈவினிங்கில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், அதுவும் ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள். சோயா சங்க் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா? சின்னதோ பெருசோ சோயா சங்க் வாங்கிக்கோங்க, அதாவது சோயா மீல் மேக்கர். இதை தண்ணியில் நல்லா ஊற போட்டுக்கோங்க. அதை ஹாட் வாட்டரில் ஊற போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா பிழிஞ்சிட்டு பல்ஸ் மோல்ல கோர்ஸ் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: பொடியாக கட் பண்ண வெங்காயம், முட்டைக்கோஸ், கேரட், பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கூட கொஞ்சம் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்தூள், கரம் மசாலா தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நான் இது ஆப்ஷனல் தான், கொண்டக்கடலை என்கிட்ட வேக வச்சது இருந்துச்சு, அதனால் அதை பல்ஸ் மோல்ல அரைச்சி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சோளமாவும் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சோளமாவை ஆட் பண்ணும் போது நீங்கள் கிரிப்பாக இருக்கும் இந்த கட்லெட். நான் ஆட் பண்ணல, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து உள்ளங்கையில் திரட்டுங்க. ரவுண்ட் ஷேப்பாக ஒரு கட்லெட் எப்படி பண்ணுவோமோ நான் பண்ணுறது மாதிரியே பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ தோசை தவாவை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கட்லெட் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணவங்க லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். 2 பக்கமும் திருப்பி விடுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டீங்க அப்படின்னா மேலே நல்லா குக் ஆகி உள்ளே குக் ஆகாமல் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா 2 பக்கமும் பிரட்டிட்டு பிடிச்ச சாஸ் கூட வச்சு சாப்பிடுங்க. சூப்பரான நல்ல ஸ்டமக் ஃபில்லிங்கான ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்ஸ் இது. மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.